ப்ரோ ஃப்ரீ கோர்ஸ் எப்படி லோன் பண்ணுறது, அதாவது ஃப்ரீ கோர்ஸ் எப்படி வந்து கிரிப்டோஸ் ரிலேட்டடான ஃப்ரீ கோர்ஸ் எப்படி லேர்ன் பண்ண போகிறீங்க. அதாவது வந்து நான் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதில் வந்து கணக்கு பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ இவ்வளோ கோர்ஸ் வந்து வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி. ஸோ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் சொல்லி இவ்வளோ பேர் வந்து கிரிப்டோஸ் ரிலேட்டடாக தேடிட்டு இருக்கீங்கன்றது வந்து எனக்கு அந்த வீடியோவில் தான் வழங்கிட்டு ஓகேவா. இந்த இதுக்காண்டி வந்து நான் யூடியூப்பில் வந்து சீரியஸாக வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டாலர்ஸ் பை பண்ணுறது, ட்ரேடு ஸ்பொட் ட்ரேட் எப்படி பண்ணுறது, ஃப்யூச்சர் ட்ரேட் எப்படி பண்ணுறது, ஸோ ஸ்பொட்டில் இருக்க என்ன ஓடர்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றியான லேர்னிங்ஸ். அங்கே வந்து ஒரு ஸ்பொட் ட்ரேடிங்கை வந்து எப்படி ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி லிக்ரேஷன் இல்லாமல் பண்ணுறது, டிசிஏ மெத்தட்னா என்னது, ஃபண்டமெண்டல் அனலைசர்னா என்னது, பிளாக் செயின் கிரிப்டோ ரிலேட்டான டோட்டல் கன்செப்ட் என்னென்ன ப்ரொஜெக்டில் கிரிப்டோ இருக்குது, ஸோ இது சம்மந்தமான டோட்டல் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து ஒன்றே ஒன்று தான், நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மிஸ்டர் FBBஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே டெலிகிராம் சேனல் வந்து டெலிகிராமில் வரும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எந்த வீடியோவுக்கு போனாலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெயின் டெலிகிராம் சேனல் வந்து நம்மளோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து 643 பேர் 644 பேருக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் அண்ட் வந்து அந்த டெலிகிராம் சேனலில் கணக்கு அட்வான்ஸான மெசேஜஸ் வரும். ஸோ கணக்கு ப்ரொஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதை வந்து கண்டுக்காதீங்க ஓகேவா. பிகினராக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட இது வந்து கண்டுக்காதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் புரியணுமெண்டா வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கிரிப்டோ லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக ட்ரேடிங் எது இதை விட நான் அட்வான்ஸான கணக்கு விஷயம் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நம்பர் சேவ் பண்ணி தான் இருக்கேன் ஓகேவா. நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லா நம்பருமே இந்த சேவில் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்றது வந்து நான் டிக்டாக் அதாவது யூடியூப்பில் வந்து கரெக்டான கன்செப்டாக உங்களுக்கு விளங்க மாதிரி வீடியோ போடணும். ஸோ வீடியோ எடிட்டிங் அண்ட் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணுறது அந்த வே, அதாவது வந்து ஒரு கன்செப்ட்லேருந்து என்ன அதை கோத்து கொண்டு வரும். ஸோ அப்போ கொண்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணதில் வந்து உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 மாதத்துக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு அதுக்கு அந்த வீடியோ மறந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் எல்லா வீடியோ கொஞ்சம் ஒரு 3-4 வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் டெய்லி வந்து பார்க்கக்கூடிய வரும். ஸோ அப்போ நான் அடுத்த நாள் வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு டைம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் வீடியோ மேக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே தரலாம். ஸோ வந்து இங்கேயும் தருவேன். ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் ஆகிடும்.